ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு புஸ்தகம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஜீவனுக்கென்று ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றாட இன்றைக்கி நம்ம எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பங்களிலும் தெரு தெருவாக ஊர் ஊராக பட்டணம் முழுக்க சகல இடத்தில் நடக்கிற ஒரு கொடூரமான காரியம் என்னென்னா, மாமியார்கள் உக்காந்துக்கிட்டு அழுவுறது. என் மருமக அதை பேசிட்டா, என் மருமக இதை பேசிட்டா, என்னை கண்ணீர் வடிக்க வச்சுட்டா, கடுமையாக பேசுகிறா, சாப்பாடு கொடுக்கறதில்ல, சோறு கொடுக்கறதில்ல, தண்ணி கொடுக்கறதில்ல, பேசுகிறதில்ல, இப்படி தான் பேசுகிறாங்க. என்ன காரணம்? நீங்கள் உங்கள் வாலிப வயசில் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? மாமியாராக இன்றைக்கி நீங்கள் இருந்து அழுகுறீங்க. மாமியாராக இருக்கிற இன்றைக்கி நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் தாக எடுக்கும்போது தண்ணி கொடுத்தீங்களா? பசி எடுக்கும்போது சோறு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு நல்லது கெட்டதில் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்களா? கடுமையாக நீங்கள் பேசியிருப்பீங்க அப்போ. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நீங்கள் முன்னாடியே விதைச்சிட்டீங்க. கடுமையான வார்த்தைகளை உங்கள் மாமியாரை நீங்கள் அப்படி பேசி நீங்கள் விதைச்சிட்டீங்க, விதைச்சி வச்சிட்டீங்க. அது முளைச்சிட்டு இன்றைக்கி அது கனி கொடுக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மருமகம் வந்துட்டாங்க, அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அன்பு பாராட்டி நடந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு வந்த மருமக உங்களை என்ன பண்ணுவாங்க? அன்போடு கூட அரவணைத்து பாதுகாப்பாங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை இருப்பான். நீங்கள் ஆவிக்குரிய நன்மைக்குரிய வார்த்தைகளை அப்பயே நீங்கள் பேசி வச்சுருந்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா, அது முளைச்சி இன்றைக்கி உங்களுக்கு கனி கொடுக்கும், இன்றைக்கி நன்மை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் அழுகுறீங்க, உங்கள் வாலிப வயசில் உங்கள் மாமியார்ட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அழுகுறதுக்கு என்ன காரணம்? அதுதான். அதனால் இன்றைய நாட்களில் நம்ம இப்படியாப்பட்ட காரியங்களை சிந்தித்து அதிலிருந்து நம்மளுக்கு தவறுகளை திருத்து கொள்ளணும். அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வாலிப வயசில் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் அடங்கியிருந்தீங்களா? நீங்கள் அன்பு பாராட்டிங்கன்னாங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படி பார்த்தா யோசித்தா இதிலிருந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். ஆமேன் அல்லேலூயா.